மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் சகோதரர் அன்பின் மகேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய குடும்பங்களும் அணிதிரந்து மலைக்கோட்டையில் வந்து மலையை மறைத்து நிற்கின்ற தொண்டர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது தாய் திருச்சி மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய நமது மலைக்கோட்டை மன்னவர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அவர் தலைவரோடு சென்ற காரணத்தினால் நமது தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த அண்ணா சிலைக்கு முன்பாக அண்ணாவின் அன்பு தம்பிகள் கலைஞரின் உடன்பிறப்புகள் எல்லாம் திரள வேண்டும் என்று நினைத்து மத்திய மாவட்டமும் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கின்றார்கள். அதற்கு காரணம் நமது தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த ஆட்சி மத்திய மாநில ஆட்சிகள் எந்த ஆட்சியில் மக்கள் குறைகள் வந்தாலும் முதலில் குறை கொடுப்பவர் நமது தளபதியார் அவர்கள். இந்தியாவில் பிஜேபி அரசு தவறு செய்தாலும் நமது தளபதியார் தான் முதல் குரல் ஒலிக்கின்றார்கள். அதனால் இப்பொழுது எல்லா சக்தியும் திமுகவை நோக்கி திரும்பி எதிர்த்துக் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் அவர் தவிடுமுடி ஆக்கி இன்றைக்கு இளைஞரணி செயலாளர் அவர்கள் முன்பு நமக்கு நாமே நடத்தியது போல இளைஞரணி செயலாளர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மகளிர் அணி கனிமொழி மேற்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், மக்களை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தில்லில ஒரே கட்சி திமுக மட்டும்தான். வேற எவனுக்கு அந்த தில்லு கிடையாது. அதிமுக காரெல்லாம் கூட போகும்போது போலீஸ் பாதுகாப்பு தான் போயிட்டு இருக்கான். நீ தனியா வர சொல்லுப்ப, நாங்க 3 பேரும் தனியா போறோம், சவுந்தா தனியா போறோம், நீங்க வாங்க பார்க்கலாம், உங்களால முடியாது. காரணம், விவசாயியை பத்தி இங்க சொன்னாரு சவுந்தர பாண்டியன், நல்லா சொன்னாரு. திமுக ஆட்சியில செஞ்சது மாதிரி அண்ணா திமுகவோ பிஜேபி செஞ்சிருக்கேன்னு ஒரே மேடையில வாட விவாதிக்க தயாரானா ஒருத்தர் கூட வரமாட்டேன். ஏன்னா அந்த எம்எல்ஏ பார்ப்பு இருக்கிற வெள்ளமண்டியில இருந்து நம்ம எடப்பாடி இருக்காங்க, அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா எங்க ஊரு என்ஆர் சிவபதி. அவரு விவசாயி, இவனு விவசாயிங்க. விவசாய துப்பாக்கியில சொட்ட ஒரே ஆளு இந்த அண்ணா திமுக சிவபதி தான். அவனை போய் விவசாயினா அவங்கிட்ட போய் நம்ம ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? வெள்ளமண்டி நடராஜன் வெள்ளத்தை பார்க்கலாம், அவனுக்கு போய் இது என்னையா வேலை இருக்குது? காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து ஆள் கூப்பிடுறாங்க வெள்ளமண்டி அதிமுக. நம்ம அப்படி இல்ல. மலைக்கோட்டை மன்னவர் அன்பில் இருந்து மலைக்கோட்டை மன்னவர் இருந்து வந்த மாவட்ட செயலாளர் திமுக கூப்பிட்டாங்க. தொண்டன் துள்ளி வரக்கூடிய ஒரே மாவட்டம் திருச்சி மாவட்டம். அப்படிப்பட்ட இயக்கத்துல இது வந்து நீங்க சொல்றீங்க விவசாயத்தை பத்தி, அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. பழனியாண்டிக்கு தெரிஞ்சது கூட அவருக்கு தெரியாது. பழனியாண்டி மாட்டு வண்டியை ரெடியா வச்சிருக்காரு, அவரு நினைச்சிட்டு இருக்காரு. பாச்ச மாட்டை கொண்டாந்து கால மாட்டில கட்டுற எப்படியா? நீ அதிமுக காரனுக்கு சப்போர்ட் மாதிரி கருதை கொண்டு வந்து வச்சு கொண்டாந்தா பரவாயில்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இலவச மின்சாரம் நமது மலைக்கோட்டை மன்னவர் அமைச்சராக இருந்த பொழுதுதான் இலவச மின்சாரம் வந்துச்சு. புதுக்கோட்டையில் இருக்கிற எங்க சொந்தக்காரெல்லாம் சொன்னா என்ன விவசாயம், அவரு மழை வந்துருச்சுன்னு நம்ம வைரமணி நிறுத்திட்டாரு. மழையே நம்மளுக்கு தான் பயப்படுது. காலையிலே மழை வந்துருக்கா. நான் தம்பிகிட்ட போன் பண்ணும்போதே சொன்னேன், நாங்கெல்லாம் பட்டிக்காட்டு மாவட்டம், தூரத்திலிருந்து வரணும், கொஞ்சம் லேட் பண்ணி அருண் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அங்க இருந்து வரும்போதே காலையிலேயே சொன்னேன், எங்க ஊர்ல எங்கேயோ மழை வருது, பாதியில நனைஞ்சு போயிருவான், வேண்டாம் நான் கார் எடுத்துக்கிட்டாலும் வந்துருக்கேன் அப்படின்னு. அதனால வடக்கு மாவட்டம் எப்பவுமே விவசாய பகுதி, எங்க பகுதி. விவசாய குரல் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் நாங்க தான், அப்புறம் தான் காவிரிக்கரை. அப்புறம் தான் தம்பி கோசிபுரம், காவிரிக்கரை அப்புறம் தான். நாங்க எதை சொல்றோம்னா, தம்பி விளக்கமா சொல்லுவாரு, ஏன்னா மழை வருதுனால சீக்கிரமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க அதிமுக காரனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம ஆட்டு பாதுகாப்பு, இந்த ஏரி பாதுகாப்பு சங்கம் விஸ்வநாதன் சொன்னாரு, அடுத்த ஆட்சி வந்து உங்களுக்கு தான் அப்படின்னாரு. உங்களுக்கு தான் இல்ல, நம்ம என்னைக்கு கொரோனாவுல முன்னாடி நின்று திமுக காரன் தன்னை பத்தி கவலைப்படாம அரிசி கொடுத்து கொடுத்தாங்க, அன்னைக்கே தளபதி முதல்வர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இன்னுமே இதெல்லாம் போட்டு அவன் கணக்கு போட்டுட்டு இருக்க அதிமுக காரன். ஒருத்தருக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாமா, 1000 ரூபாய் கொடுக்கலாமா, 10,000 ரூபாய் கொடுக்கலாமா பணத்தை எண்ணிட்டு இருக்கான். ஆனால் மக்கள் எல்லாம் திமுகவின் மனத்தை நல்ல எண்ணத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த 9 தொகுதியில எந்த கொம்பனாலும் ஒரு தொகுதியில கூட நீ திமுக ஜெயிக்க முடியாது. அதனால நாங்க ஆட்சிக்கு வர போறோம், விவசாயக்காரர்களை தள்ளுபடி பண்ண போறோம், காவிரி எல்லாமே தூர் வாழ போறோம்.
இன்னொரு கொடுமை கேட்டீங்கன்னா தெரியும், எடப்பாடி நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வர், அவன் நாமக்கல் மாவட்டத்தோட இருந்தால் கட் பண்ணிருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க அணைய போட்டு பெரிய பெரிய வாய்க்கால கட்டிக்கிட்டு இருக்கான், அதுக்கு அங்கிட்டு வர ஒரு தூர் வர்றது கூட வரமாட்டேங்கிறான். வெள்ளம்பட்டி நடராஜன் இந்த வளர்மதியும் இந்த எம்எல்ஏ என்ன பண்றீங்க நீங்க? நாங்க தான் கூப்பிட்டு கத்துறோம், எங்க தலைவர் சொல்லிட்டாருன்னா யாரா தினமும் வேலை வைக்கிறாருன்னு கூட வருத்தம் இல்ல. மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தளபதியாக ஆட்சி, இதில் எந்த மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் 4 மாதம் பொறுமையா இருங்க. அடுத்து தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல நட்சத்திர பேச்சாளர் சிறப்பாக